Copyright disclaimer under Section 107 of the Copyright Act 1976. Allowance is made for fair use for purposes such as criticism, comment, news reporting, scholarship, and research. Fair use is a use permitted by copyright statute that might otherwise be infringing. Non-profit, educational, or personal use tips the balance in favor of fair use. So hi guys, நான் உங்களோட பேசுகிறேன். இன்றைக்கி நான் பார்க்க போகிறேன்னா ஒன்லி ஐ ஹவ் an X-grade summon நெக்ஸ்ட் பார்ட் தான் பார்க்க போகிறோம். ஸோ ப்ரீவியஸ் எபிசோட் பார்க்கலாம் இருக்கான் பார்த்துருந்தீங்க. ஏன்னா இப்போ அதை ரிலீஸ் பண்ணாங்க, ஆனால் நான் போட ஆரம்பிக்க போகிறேன். போன எபிசோட் அப்போ இந்த மாதிரி நம்ம ஹீரோ வந்து அந்த கேரண்டி ஸ்க்ரோலை வந்து அச்சீவ் பண்ணியிருப்பான். அது பி ரேங்கோடது. ஸோ நம்ம ஹீரோட்ட இருக்கிற அந்த 2 எக்ஸ்கிரேட் சமனை பற்றி யோசிச்சுக்கிட்டு இருந்திருப்பான். ஸோ அதுக்கேற்ற மாதிரி இப்போ அந்த சமனிங் ஸ்க்ரோலும் கிடச்சனால நம்ம ஹீரோ வந்து யாரை சமன் பண்ணணும்னு ஒரு டவுட்டில் இருக்கான். ஸோ அந்த டவுட்டை வந்து கிளியர் பண்ணுறதுக்காக அவனோட சமன்ஸோட ஒரு ஒப்பீனியன் கேட்குறக்கா கேட்டுக்கிட்டு இருக்கான். அப்படி கேட்டுக்கிட்டு இருக்கும்போது இங்கிட்ட வந்து அந்த மேட்ச் பொண்ணு என்ன சொல்கிறாங்கன்னா, அப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா அந்த ஸ்க்ரோலை வச்சு கேரண்டியாக ஒரு எக்ஸ்கிரேட் சாமனை வந்து நம்மளால் வாங்க முடியுமா? அது போக உங்கள்கிட்ட வந்து உங்களுக்கு ஒப்பீனியன் வேணுமா கரெக்டாக அப்படின்னு மேட்ச் பண்ணி கேட்கும்போது, ஆமாம் கரெக்டு, அது போக எனக்கு கரெக்டாகவும் தெரியல, ஏன்னா இது கேரண்டியாக இருந்தாலும் இதை வச்சு எக்ஸ்கிரேட் சாமனை வந்து பண்ண முடியுமா தெரிலையே அப்படின்னு ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கா. அப்போ நம்ம ரொம்ப வந்து சரி அது என்ன இருந்தாலும் பார்த்துக்கலாம், பி ரேங்க் தானே நம்மளோட எக்ஸ்கிரேட்டில் இருக்காங்க, அப்போ இது பி ரேங்கில் கண்டிப்பாக வரும், ஆனால் நம்ம பண்ணுவோம் அப்படின்னு ரொம்ப சொல்லும்போது இந்த சைடு நம்ம ஹீரோ வந்து சரி அப்போ ஓப்பன் பண்ணி என்ன ஆகுதுன்னு பார்ப்போம்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அது இந்த சம்மனிங் ஸ்க்ரோலை வந்து யூஸ் பண்ணுறான். அப்படி அது யூஸ் பண்ணும்போது நம்ம ஹீரோக்கு நோட்டிஃபிகேஷன் வருது, நீங்கள் கேரண்டி சம்மனிங் ஸ்க்ரோல் பி ரேங்கை வந்து யூஸ் பண்ணுறீங்க, பார்க் ஜின்கோ உங்களோட சம்மனை வந்து செலக்ட் பண்ணுங்கள் அப்படின்னு வரும்போது சிக்கமான சம்மனிங் போர்ட்டல் மாதிரி நம்ம ஹீரோ சுற்றி வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ நம்ம ஹீரோ இதுலேருந்து ஏதாச்சும் ஒன்று பிக் பண்ணலாம். அப்படி நம்ம ஹீரோ இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அப்போது திரும்பி ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது, உங்களுக்கு எந்த சம்மன் வேணுமோ அதை உங்கள் மனசில் நினைங்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ அப்படியே நினச்சிக்கிட்டு இருக்கான். இந்த மாதிரி ஒரு க்ரீன் கலர் அசாசினும் அப்புறம் ஒரு டிராஃப்ட் ஒருத்தர் இருக்காங்க. ஸோ இதை தான் நம்ம ஹீரோ வந்து நினச்சிக்கிட்டு இருக்கான். ஆனால் நம்ம ஹீரோ எதிர்பார்த்த மாதிரி அந்த 2 கார்டும் நம்ம ஹீரோக்கு வந்துருச்சு. நம்ம ஹீரோ இது ஒர்க் ஆயிடுச்சு அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்கான். அப்படி கத்திட்டு இருக்கும்போது இப்போ என்னால் அவங்களால சம்மன் பண்ண முடியும் அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து சந்தோஷமாக இருக்கும்போது பக்கத்தில் நம்ம ரொம்ப வந்து ஊரே அப்படின்னு கத்திட்டு இருக்காங்க. மற்ற எல்லாரும் வந்து சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு சின்ன ஷார்ட் ஸ்டோரி காமிக்கிறாங்க. இது அப்பப்போ காமிப்பாங்க. நம்ம ஹீரோ வந்து அதை யோசிச்சுக்கிட்டு இருந்திருப்பால. அப்போ பக்கத்தில் ரொம்ப வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, ஜின்னுக்கு வந்து எக்ஸ்கிரேண்டுக்கு ஒன்று குடு என்னோட பிளெஸிங் நான் தரேன் குடு அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருந்திருப்பாங்க. இப்போ கரண்ட்டில் பார்க்கும்போது நம்ம ஹீரோ வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கா. அப்போ நம்ம ஹீரோ வந்து யாரை சூஸ் பண்ணலாம் அப்படின்னு ரொம்ப யோசிச்சுக்கிட்டு இருக்கா. அந்த யோசனை ரொம்ப நேரம் போயிடுச்சு. ஏன்னா நம்ம ஹீரோ வந்த டைம் சாயங்காலம், ஆனால் இப்போ பார்த்தா ராத்திரி ஆயிடுச்சு. அப்போ ஜினு என்கிட்ட கேட்டிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த ரண்டியை தான் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லும்போது ஏன் அப்போ நம்ம ஹீரோ கேட்குறான். வந்து ரண்டிட்ட வந்து இந்த டைமையும் மெட்டீரியலையும் வந்து அவனுக்கு கொடுத்தோம்னா அவன் வந்து நமக்கு தேவையான அந்த ரூயினை வந்து ரெடி பண்ணி கொடுத்துருவான் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோ வந்து அந்த ஒரு இடத்துக்கு போயிட்டு இந்த மாதிரிலாம் ரெடி பண்ணல, இந்த பெரிய பெரிய லெவலில் வந்து அந்த ரூயின் அந்த மாதிரிலாம் ஸோ அந்த கேரக்டருக்கெல்லாம் யூஸ் பண்ணுற மாதிரி ரெடி பண்ணியிருந்தாங்கன்னா அந்த இதை வந்து எந்த மைனஸ் இல்லாமல் எந்த டிஃபெக்ட் இல்லாமல் எல்லாம் ஹை கிரேடில் செஞ்சு கொடுக்குறவோட வேலை தான் இந்த ராண்டியோட வேலை. அப்போ இந்த சைடு வந்து அதை வந்து ரொம்ப வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம பக்கத்தில் வந்து நம்ம ஹியூகோ வந்து ஆனஸ்ட்டாக எனக்கு இதில் அவ்வளோவா விருப்பம் இல்லை, ஏன்னா வந்து இந்த மாதிரி ஒரே ஒரு ஆள்கிட்ட மட்டும் அந்த என்கிரேம் ரூயின் இருக்குன்னு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இந்த என்கிரேம் ரூயின் வந்து நம்மளோட ரம்பாட்டை மட்டும்தானே இப்போதைக்கு இருக்குது, அதை தான் வந்து நம்ம ஹியூகோ வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு தான் நான் சொல்கிறேன், இப்போ மட்டும் நம்ம ரவுண்டியை வந்து செலக்ட் பண்ணணும்னு வச்சுக்கோங்க, ஹியூகோக்கும் சரி அந்த மேட்ச் பண்ணுங்க சரி அவங்களுக்கு அந்த என்கிரேம் ரூயின்ஸ் கிடைக்கும். அப்புறம் வந்து நம்ம ரொம்ப சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ இது கரெக்டு தான், ஏன்னா இப்போ மட்டும் நான் ராண்டியை வந்து சமன் பண்ணேன்னா நம்ம வந்து இந்த ரூயின்ஸை பற்றியெல்லாம் கவலைப்பட தேவையில்லை, அவனோட பொட்டென்ஷியல் அன்லாக் ஆயிடுச்சுன்னா நமக்கு இன்னும் ஹை லெவலில் வந்து ரூயின்ஸும் கிடைக்கும், நான் ராண்டி வச்சு அதெல்லாம் என்னால் மேக் பண்ணவும் முடியும். அது ஹீரோ அப்போ ஹீரோ பக்கத்தில் ரொம்ப வந்துக்கிட்டு அப்போ ராண்டியை சூஸ் பண்ணுறியா, ஓகேவா அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ அப்படின்னு இருக்கும்போது திடீர்னு பார்த்தா நம்ம ரம்பாவோட ரெக்கையை பிடிச்சி ஒருத்தர் இழுக்கிறாங்க. மயிலா நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது இங்கிட்ட வந்து நம்ம ரம்பா வந்து விடு எவ்வளோ தெரியும் ஒரு லேடியோட பெட்ரோலை வந்து பிடிப்பேன் விடு அப்படின்னு வந்து கத்திட்டு இருக்கும்போது இங்கே நம்ம ஹியூகோ என்ன சொல்கிறாங்கன்னா, ஆக்சுவலாக அந்த டிராஃப்ட் வந்து ஒரு நல்ல ஐடியா தான், ஆனால் வந்து என்னை கேட்டிங்கன்னா இந்த கிளாட் ஸ்டார்டரை வந்து நம்ம வர வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏன் கேட்டதுக்கு அதுக்கு காரணம் என்னென்னா இந்த மாதிரி கிளேட் ஸ்லாட்டரோட அந்த காம்பேட் பவர் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. அது போக மயிலாட் நம்ம வந்து இந்த பிவிபி இருக்குல்ல, அதான் பர்சன் வர்சன்ஸ் பர்சன், அதில் வந்து நம்ம ரொம்ப வீக்காக இருக்கோம் மயிலாட். அதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச் பண்ணிருக்காங்களே அவங்களோட பொட்டென்ஷியலும் இன்னும் வந்து ஃபுல்லாக வந்து அன்லாக்கும் பண்ணலை. நானும் சரி ரம்பாவும் சரி நாங்கள் 2 பேரும் வெறும் வந்து பவர் பஃப் பண்ண அந்த மாதிரி தான் நாங்கள் பண்ண முடியும், வந்து அவ்வளோ காம்பேட் பவர் எங்கள்கிட்ட இல்லை. வேலை ஏதாச்சும் ஒரு அசாசின் டைப்பில் இருக்கிற ஏதாச்சும் ஒரு சமன் வந்து உங்களை டார்கெட் பண்ணுச்சுன்னா அது ரொம்ப டேஞ்சரஸாக மாறிடும்
அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ ஆமாம் அதுவும் கரெக்டு தான் அப்படின்னு ஏன்னா வந்து அது போக என்னென்னா இந்த மாதிரி நேஷனல் டீம் குவாலிஃபிகேஷன் வேறு சீக்கிரம் வந்துக்கிட்டு இருக்கு. அந்த கிளேட் ஸ்லாட்டரை வந்து நான் சமன் பண்ணேன்னா அது கண்டிப்பாக இந்த மேட்ச்சில் வந்து எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படி ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கும்போது இந்த சைடு பார்த்தீங்கன்னா அந்த உருவத்தை காமிக்கிறாங்க. எனக்கு சீரியஸாக அது ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் பேசாமல் வந்து இந்த சேனலோட லோகோவை வச்சிடலாமான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? நல்லா இருக்குன்னா சொல்லுங்கள், வச்சிடலாம், இல்லைனா அப்படியே இருக்கட்டும். அப்போ ரம்பா வந்து நம்ம 3 பேரை பார்த்தாதான் ஈஸியாக வந்து எல்லாத்தையும் குவாலிஃபை பண்ணலாம், எதுக்கு நீ இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு ரம்பா கேட்கும்போது இங்கே பாரு நீ ரொம்ப அரகண்டாக இருக்காத ரம்பா அப்படின்னு வந்து ஹியூகோ சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா இப்போ நம்ம லார்ட் இருக்கிற கண்ட்ரியில் இருக்கிற பிளேயர்ஸ் வேணால் வீக்காக இருக்கலாம், ஆனால் மற்ற எல்லாரும் அப்படி இருக்க முடியுமா? நம்ம இருந்த உலகத்தில் வந்து எவ்வளோ பிளேயர்ஸ் வந்து எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்தாங்க. அந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு போக நமக்கு வந்து ஒரு முக்கியமான விஷயம் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லும்போது என்னது இது அப்படின்னு ரொம்ப கேட்குறாங்க. நம்ம லார்டோட சேஃப்டி தான். அவன் வந்து கான்சியஸ் வராங்க. ஆமாம் அது வேறு இருக்கும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது தான் இந்த சைடு யூகோ என்ன சொல்கிறாங்கன்னா அந்த கிளேட் ஸ்டேட்டர் மட்டும் தனியாக இருந்தால் கூட நம்ம லார்டை வந்து ஈஸியாக ப்ரொடெக்ட் பண்ணிடலாம், அவன் வந்து கண்டிப்பாக வந்து ப்ரொடெக்ட் பண்ணுவான் அப்படின்னு வந்து ஹியூகோ சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ வந்து ஆமாம் அதுவும் வந்து கொஞ்சம் கரெக்டாக தான் இருக்குது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்கும்போது அது சரி ரொம்ப வந்து அச்சிச்சோ அப்படின்னு வந்து இருக்காங்க. பொண்ணு வந்து ஆமாம் நானும் வந்து இதை ஒத்துக்கிறேன், ஏன்னா கிளாட் ஸ்டேட்டர் வந்து கண்டிப்பாக பெட்டராக இருப்பாங்க அப்படின்னு சொல்லும்போது ஏன்னா நீ கட்சி மாறிட்டியா அப்படின்னு வந்து நம்ம ரொம்ப நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்போ இந்த சைடு நம்ம ரொம்ப வந்து என் மைண்டை மாற்றிட்டே ஜெனோ நீ உன் சேஃப்டி தான் முக்கியம், அதனால அதை பார்த்துக்கலாம் அப்படின்னு வந்து நம்ம ரொம்ப சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம ரொம்ப வந்து இந்த மாதிரி அந்த ஸ்டோன் தான் வேணும்னு இருந்திருப்பாங்க. அது கொஞ்சம் வந்து எப்படி சொல்ல கிரீடியாக இருக்கிற மாதிரி இருக்குல்ல, நம்ம ஹீரோ வேற மறந்துட்டு இந்த மாதிரி நமக்கு வேஸ்ட் விட்டுமாவே அப்படின்னு வந்து நம்ம ரொம்ப நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோ வந்து நீ எதுக்கு வந்து இப்படி பேசுற எனக்கு தெரியாதா அப்போ நம்ம ஹீரோ லுக் விட்டுக்கிட்டு இருக்கான். அப்போ நம்ம சூஸ் பண்ணிடலாம், நான் உடனே சூஸ் பண்ணுறேன் டோல் டோல். அப்போ நம்ம ஹீரோ வந்து சமன் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஸோ இந்த கேரக்டரோட பேர் டோல் டோல். அந்த பிளேயர் பார்ஜினு வந்து கிளேட் ஸ்லாட்டரை வந்து சமன் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல அப்போ ஒரு பெரிய ஆம்னிஷியஸான ஒரு எனர்ஜி, அதாவது ஒரு டெத் எனர்ஜி மாதிரி இருக்குது. அந்த எனர்ஜி அப்படியே உருவாயிட்டு இருக்கு. நம்ம ஹீரோஸ் எல்லாரும் வந்து அந்த எனர்ஜியை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ அதுலேருந்து ஒரு சைத்தன் மட்டும் வந்து பார்க்குது. அதுக்கடுத்து ஒரு உருவம் வந்து அப்பியர் ஆகுது. அதுதான் அந்த டோல் டோல். ஸோ அந்த கேரக்டர் எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கள். அப்போ அந்த டோல் டோல் சமன் ஆனோடனே நம்ம ஹீரோ வந்து வெல்கம் டோல் டோல் அப்படின்னு சொல்லும்போது அந்த டோல் டோல் வந்து அப்படின்னு வந்து பேசிக்கிட்டு இருக்கு. இந்த டோல் எனக்கு புரியுது அப்போ நம்ம ஹீரோ சொல்லும்போது டோல் டோல் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்போ நம்ம ஹீரோ வந்து மனசில் என்ன நினைக்கிறான்னா நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி தான் இவன் வந்து ஹியூமனைட் கிடையாதுல்ல, அதனால இவன் என்ன பேசலாம்னு எனக்கு ஒன்றுமே புரியாது அப்படி ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கேன். பின்னாடி பார்த்தா நம்ம ரொம்ப வந்து என்னது ரொம்ப வந்து ப்ரெஷராக இருக்குது, இந்த அட்மாஸ்பியர் எனக்கு இது பிடிக்கல, இது ரொம்ப நெகட்டிவாக இருக்குது அப்போ நம்ம ரொம்ப கத்திக்கிட்டு இருக்காங்க. அப்போ இந்த சைடு அப்போ அந்த நோட்டிஃபிகேஷன் வருது. அந்த நோட்டிஃபிகேஷனில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கிளாட் ஸ்லாடை வந்து சமன் பண்ணியிருக்கீங்க, இதோட ரேஸ் வந்து அன்டெத்துன்னு சொல்கிறாங்க. ஸோ இதோட எக்ஸ்கிரேட் ரேங்கில் வந்து பார்த்தோம்னா ஐசோலேஷன் ஜட்ஜ்மெண்ட்னு போட்டிருக்கு. ஸோ இந்த மாதிரி நம்ம ரம்பா மற்ற எல்லா டீமும் வந்து அந்த ஜட்ஜ்மெண்ட்டுக்குள்ளே தான் இருந்திருப்பாங்க. ஸோ இந்த கேரக்டரோட HP பார்த்தீங்கன்னா 1000 MP வந்து கிடையாது. இதோட இடத்துல கிரிட்டிக்கல் ஹிட்டும் சரி கிரிட்டிக்கல் டேமேஜும் சரி ரெண்டுமே 20% இருக்குது. ஸோ பேசிக்காக வந்து ஒரு இடத்துல 100 அடி அடிக்கணும்னு வச்சுக்கோங்க, அதில் வந்து 20 அடி வந்து இந்த கிரிட்டிக்கல் ஹிட்டாகவும் டேமேஜாகவும் விழுகும். அப்போ அந்த கேரக்டரோட ஸ்கில்லை காமிக்கிறாங்க. இது வந்து ஒரு அசாசின் டைப்பு. ஸோ வந்து இந்த கேரக்டர்னால வந்து இன்விசிபிள் ஆக முடியும். அது போக அந்த இன்விசிபிள் டைம் வந்து கொஞ்சம் ஷார்ட்டாக தான் இருக்கும். ஆனால் அப்போ அந்த டைம் அப்போ ஃபர்ஸ்ட் அட்டாக் பண்ணாங்களா அது வந்து 100% வந்து ஒரு கிரிட்டிக்கல் டேமேஜ் வரும். ஸோ கிரிட்டிக்கல் டேமேஜ்னாவே அதிகம், அது 100%னா இன்னும் ரொம்ப எஃபிஷியண்டான ஒரு டேமேஜ் வரும். ஒருவேளை டோல் டோல் வந்து அந்த இன்விசிபிள் டைம் அப்போ அட்டாக் பண்ணாமல் இருந்தானா அப்போ அந்த இன்விசிபிள் வந்து இன்னும் அதிகமாகவே போகும் அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ இதில் வந்து இந்த டோல் டோலுக்கு வந்து ஒரு வெப்பன் இருக்குது. அந்த வெப்பன் பேர் வந்து என்னன்னா கிரிம் ரீப்பர் சைத்தன்னு சொல்கிறாங்க. இதை வச்சு ஒரு ஸ்விங் பண்ணால் ஒரு ஏரியா டேமேஜ் வந்து கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நான் எப்போ வந்து இதோட ஸ்கில்லை வந்து லிமிட்டுக்கு புஷ் பண்ணணும் அப்போ இவனால் வந்து ஹியூகோ உன்னால் வந்து டோல் டோலை ட்ரெயின் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்கும்போது நான் அதில் கான்ஃபிடென்ட்டாக இருக்கேன் மைலாட் அப்படின்னு வந்து நம்ம ஹியூகோ சொல்லிட்டு இருக்கான். அப்போ அந்த கிளேட் அப்படின்னு கூப்பிடும்போது அந்த டோல் டோல் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கு. ஸோ இதோட பேர் வந்து கிளேட் ஸ்லாட்டர் தான். ஆனால் மற்ற எல்லாரும் வந்து அதை நம்ம ஹீரோ தவிர மற்ற எல்லாரும் கிளேட் ஸ்லாட்டர் தான் கூப்பிட்றாங்க. நம்ம ஹீரோ மட்டும் தான் டோல் டோன்னு கூப்பிட்றாங்க. ஸோ இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ அந்த சைடு வந்து அது ஹியூகோவும் சரி இந்த சைடு கிளேட் ஸ்லாட்டரும் சரி ரெண்டு பேர் குறுன்னு பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது இந்த சைடு நம்ம ஹியூகோக்கு பின்னாடி ஒரு பெரிய ஆரா ஃபார்மிங் மாதிரி பின்னாடி ஒரு டைகர் வந்து அப்பியர் ஆகிட்டு இருக்கு. நம்ம டோல் டோல் அதை பார்த்துட்டு ஷாக் ஆகிட்டு இருக்காங்க. அப்போ டோல் டோல் என்ன பண்ணுறாங்கன்னா அப்படியே தலை வணங்குறாங்க அப்படின்னு இருக்கும்போது அப்போ நம்ம டோல் டோல் வந்து ஹியூகோக்கு முன்னாடி தலை வணங்கிட்டு இருக்காங்க. இதை நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருக்காங்க. ஹியூகோட அந்த கரிஷ்மாவே எல்லாத்தையும் வந்து தலை வணங்க வச்சிடும் போல அப்படி ஹீரோ பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம ஹியூகோ வந்து இப்போ ட்ரைனிங் மூடுக்கு போயிட்டான். சரி உன்னோட முழு பொட்டன்ஷியலை நம்ம காமிப்போம் வா கேள் அப்படின்னு சொல்லும்போது அந்த கேள் வந்து அப்படின்னு வந்து கத்திக்கிட்டு இருக்கு. பக்கத்தில் நம்ம ரொம்ப வந்து உன்னை நகரத்தோட பயிற்சிக்கு வர வைக்கிறீ அப்படின்னு வந்து சொல்லிக்கிட்டு இருக்கு. இங்கே நான் சேஃப்டியாக வந்து இந்த டோல் டோலை வந்து சமன் பண்ணிட்டேன். அது போக நாளில் இருந்தால் இன்னும் கொஞ்சம் ட்ரைனிங் அதிகப்படுத்தணும் அப்போ நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். ஏன்னா இப்போ டோல் இருக்கிறனால இப்போ நம்ம அந்த வீக்கெண்ட் டஞ்சனை
வந்து ஈஸியாக வந்து ரிப்பீட்டடாக வந்து கிளியர் பண்ணிக்கிட்டே இருக்கான், நல்லா கிரைண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கான், அது எல்லாமே நம்மளோட ட்ரைனிங்காக மாறிடும் அப்படின்னு ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கான். ஸோ இந்த இடத்துல நம்ம ஹீரோட்ட வந்து இந்த காம்பேட் அட்டாக் வந்து இல்லவே இல்லை, இப்போ தான் கிடச்சிருக்கு. அது இல்லாமல் நம்ம ஹீரோ வந்து 5 மினிட்ஸில் முடிச்சிருக்கான்னா அப்போ நம்ம ஹீரோட்ட இந்த காம்பேட் பவரோட இந்த டஞ்சனுக்குள்ளே போனோம்னா எத்தனை செகண்டில் முடிப்பான்னு யோசிச்சு பார்த்துக்கோங்க. ஆனால் இப்போ வர அந்த குவாலிஃபைட் கிரவுண்டில் வந்து நான் முக்கியமாக இந்த டோல்டோவில் தான் வந்து ட்ரைனிங்க்கு ஃபோக்கஸ் பண்ணணும் அப்போ நம்ம ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கான். ஏன்னா இந்த குவாலிஃபைடு வந்து ரொம்ப நாள் இல்லை, இன்னும் கொஞ்சம் நாளில் வந்துடும், இன்னும் ஒரு வாரம் தான் அந்த குவாலிஃபைடு வரதுக்கு இருக்குது அப்படின்னு ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கான். ஏன்னா இங்கே இருக்க மொத்த கண்ட்ரி வந்து அதை அட்டன் பண்ணுவாங்க, அதை மொத்தமாக ஃபோக்கஸ் பண்ணுவாங்க அந்த குவாலிஃபிகேஷன் ரவுண்டில் வந்து யார் ஜெயிக்கிறான்னு. அப்போ நம்ம ஹீரோ வந்து வானத்தை பார்த்துக்கிட்டே இருக்கான். அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது ஹீரோ சைடில் வந்து ஒரு பெஞ்ச் இருக்குது. அந்த பெஞ்சில் பார்த்தீங்கன்னா ஒரு பேப்பர் இருக்குது. அந்த பேப்பரில் வந்து இந்த மாதிரி நேஷனல் குவாலிஃபிகேஷன் வந்து ஆரம்பிக்க போகுது, இந்த வருஷம் வந்து யார் ஜெயிக்க போகிறா அப்படின்னு இருக்கும்போது அந்த ஃபோனில் வந்து சில நோட்டிஃபிகேஷன் வருது. இந்த டைம் அப்போ யார் கம்ப்ளீட் பண்ணுவா? எனக்கு என்னமோ புதுசாக வந்து இந்த பேர்கோ ஹாரிடா ஹில்கோ கில்டுலேருந்து வருவாங்க நான் யோசிக்கிறேன் அப்படின்னு ஒரு கமெண்ட் போகுது. இன்னொன்று கமெண்ட்டில் பார்த்தா இந்த கேங் ஜினோ வந்து டெஃபினட்டாக ஃபஸ்ட்டு வருவான். அப்போ நம்ம ஹீரோ பேர் போட்டுட்டு இருக்காங்க. ஆனால் அவன் இன்னும் பிளேயரே கிடையாதுப்பா, எக்கச்சக்க பிளேயர் இருக்காங்க, அப்போ அவன் எப்படி வருவான் அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. ஏன்னா இது பர்சன் இதிலெல்லாம் பார்க் ஜினோனால வர முடியாது அப்புறம் வந்து இந்த லைவ் கமெண்ட்ரியில் போய்கிட்டு இருக்கு. அப்படி போயிட்டு இருக்கும்போது இந்த சைடு நம்ம ஹீரோ அதெல்லாம் பார்க்கல. சரி அப்போ நான் ஆட்டத்தை ஆரம்பிப்போமா, இன்னும் கொஞ்சம் நம்ம புஷ் பண்ணுவோம். அப்படி நம்ம ஹீரோ இந்த இடத்துல வந்து கொஞ்சம் சந்தோஷமாக பேசிக்கிட்டு இருக்கிறதோட இந்த சாப்டர் முடியுது. நெக்ஸ்ட் ரவுண்ட் அப்போ இந்த குவாலிஃபிகேஷன் ஸ்கெடியூல்னு ஒன்று போடுறாங்க. அந்த இடத்துல பார்த்தா இந்த ஹெட் குவார்ட்டர்ஸ் இருப்பாங்க, அதாவது கவர்மெண்ட் ஹெட் குவார்ட்டர்ஸ், அந்த இடத்துல வந்து இந்த பட்ஜெட்டை வந்து ஒதுக்கி வச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த டேரக்டர் தான் ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆகுறாங்க. ஏன்னா வந்து இந்த இருக்கான்ல இவன் பேர் தான் இசோக்கு, இந்த இசோக்குனால தான் வந்து இந்த பார்ஜினோ வந்து மிஸ் பண்ணிட்டோம், இவன் இப்படி பண்ணாமல் இருந்தால் ஏதாச்சும் நடந்திருக்குமா அப்படின்னு வந்து அந்த டேரக்டர் வந்து ரொம்ப கோவப்பட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த பார்க் ஜினு வந்து இத்தனை எனக்கு எஃப் ரேங்க் சமன் வேணும், அது வேணும், இது வேணும்னு கேட்டிருப்பான்ல. அப்போ இந்த இசோக்கு தான் வந்து போய் ஒரு பிளேயருக்குலாம் அவ்வளோ கொடுக்கணுமான்னு சொல்லி தடுத்திருப்பான்ல. அது இவனால தான், இவன் தடுத்தனால தான் நம்ம ஹீரோ வந்து இந்த இடத்துல ஹெட் குவார்ட்டர்ஸில் சேரலன்னு அந்த சைடு அந்த டேரக்டருக்கு ரொம்ப கடுப்பாக இருக்குது. அது ஃப்ளோரை 10 செகண்டில், ஏன்னா பார்க் ஜினு தான் 10வது ஃப்ளோரே 10 நிமிஷத்தில் முடிச்சிட்டாங்களே, அதனால இந்த டேரக்டர் ரொம்ப கடுப்பாக இருக்குது. எதாவது கடுப்பாக இருக்கானா இந்த இசோக்கு கையில் கிடச்சானா அவனை வச்சு நங்குன்னு அடிக்கணும் போல அவ்வளோ கடுப்பாக இருக்காரு. ஆனால் என்ன பண்ணுறது, இந்த இசோக்கு கிட்ட தான் கொஞ்சம் பவர் இருக்குது. ஏன்னா ஈவெண்ட் வந்து ஒரு 2 பிளேயர்ஸ் இருக்காங்க. இந்த 2 பிளேயர்ஸும் வந்து இந்த 9th ரேங்க் 10th ரேங்க்கில் வந்து இருக்காங்க. அதாவது இந்த மொத்த பட்டியலில் வந்து 30-50 ரேங்க் இருக்குன்னா அதில் வந்து 9வது ரேங்க்லையும் 8வது ரேங்க்லையும் பிளேயர்ஸ் வந்து இந்த இசோக்கிட்ட தான் இருக்காங்க. அது போக இந்த இசோக்கு தான் வந்து இந்த மொத்த ஹெட் குவார்ட்டர்ஸுக்கும் வந்து ஒரு ரெப்ரசன்டேட்டிவாக வேற இருக்கா. அதனால் என்ன பண்ணுறது, கொஞ்சம் நேரம் அமைதியாக இருக்கணும் நம்ம டேரக்டர் வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ அந்த இடத்துல அப்போ அந்த இசோக்கு என்ன பண்ணுறேன்னா, எப்போ பார்க்கு என்ன எல்லா ப்ரிப்பரேஷனும் ஒழுங்காக போதா அப்படின்னு வந்து கேட்கும்போது இந்த சைடு ஒரு பெட்டு வச்சுருப்பாங்களே, நம்ம பார்க் என்ன சொல்லியிருப்பா, இந்த மாதிரி என்ற ஒரு பிளேயர் இருக்கா, நான் அவனுக்கு கண்டிப்பாக கூட்டிகிட்டு வருவேன், வா முடிஞ்சா பார்க்கலாம், தோக்குறேன் வந்து வேலையை விட்டு போனோம் அப்படிலாம் சொல்லியிருப்பாங்களே, அந்த தான் இந்த இடத்துல கொண்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ அந்த சைடு நம்ம பார்க் அமைதியாக இருக்கும்போது, என்னடா ரொம்ப அமைதியாக இருக்க, என்ன ஒரு ரேங்கர் வரலையா, சரி விடு அதுக்குள்ளே கிவ் அப் பண்ண போறியா, இப்போ கிவ் அப் பண்ணிடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த சைடு பார்க் வந்து கடுப்பாக இருக்கிற மாதிரி காமிச்சிக்கிட்டு இருக்காங்க. அதுக்குள்ளே இந்த சைடு இசோக்கு வந்து நல்லா வந்து செலிப்ரேஷன் போட்டுக்கிட்டு இருக்காங்க. நீங்க தான் பெஸ்ட் சார், நீங்க தான் பெஸ்ட் அப்படின்னு வந்து நல்லா வந்து சோப் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ பார்க் வந்து நான் இப்போ சொன்னேன் என்கிட்ட ரேங்கர் இல்லைன்னு அப்படின்னு சொல்லும்போது, உன்கிட்ட ரேங்கர் இருக்கா அப்படின்னு வந்து இசோ கேட்டுக்கிட்டு இருக்கான். ஆமா என்கிட்ட இருக்கான், அதுக்கான் பார்க் ஜின்னு வந்து எனக்கு கீழே தான் வரான் அப்படின்னு சொல்லும்போது அந்த சைடு ஏன்னா பார்க் ஜின்வா அப்புறம் அந்த இசோ கேட்டுட்டு இருக்கோமா நம்ம டேரக்டர் வந்து கண்ணில் அப்படியே மின்னிக்கிட்டு இல்லை அது உண்மையா அப்படின்னு வந்து கேட்டுக்கிட்டு இருக்காரு. இந்த சைடு வந்து ஆமாம் உண்மைதான் அப்படின்னு சொல்லும்போது பார்க் ஜின்னு வந்து உண்மையாக வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்களா நம்ம ஹெட் குவார்ட்டர்ஸ் இல்லையா, அப்படியா ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு வந்து இன்னொரு சைடு வந்து டேரக்டர் சிரிக்க பக்கத்தில் வந்து நம்ம பார்க் வந்து ஆமாம் சார் அப்படின்னு வந்து சொல்ல இந்த சைடு நம்மளோட அந்த இசோக்கு என்னடா நடக்குறீங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது அந்த டேரக்டர் என்ன சொல்கிறாங்கன்னா, நீ நல்ல வேலை பார்த்துருக்க பார்க்கு, நீ வந்து நல்லா பண்ணியிருக்க, நீ சூப்பராக பண்ணியிருக்க அப்படின்னு அப்ரிசியேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே வந்து அந்த இசோக்கு கடுப்பு வருது. நமக்கு டைரக்டர் போய் ஒரு ஆளுக்காக நீங்க வந்து இவ்வளவு பாராட்டு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு வந்து கடுப்புல வந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது இந்த அது போக அந்த பார்ச்சின்னா அவ்வளோ சீரியஸாக இருப்பான். முதல் செலக்ட் ஆகிறான்னு பார்ப்போம், அவன் செலக்ட் ஆனதுக்கு வேணா அப்புறம் பேசுங்க அப்படி வந்து கொஞ்சம் கடுப்பில் வந்து பேசிகிட்டு இருக்கும்போது பக்கத்தில் இசோக்கு சோப் போட்டுட்டு இருந்தாங்க. அவங்களும் ஆமாம் அதெல்லாம் ஒரு ஆளா அப்படின்னு வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ இங்கிட்ட வந்து பார்க் டேரக்டர் பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம பார்க் என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்கானா, நீங்கள் கண்டிப்பாக அதை பார்க்க தான்டா போறீங்க, ரிசல்ட் வரும்போது தெரியும்டா இந்த பார்க் சின்ன யாருன்னு, அது வந்து கண்டிப்பாக நம்பர் 1 ரேங்கராக வரப்போகிறான் அப்படின்னு நம்ம பார்க் வந்து மனசில் நினச்சிக்கிட்டு இருக்கான். ஸோ அப்படியே ஒரு சின்ன ஷார்ட் ஸ்டோரி என்னன்னா, இந்த மாதிரி செலிப்ரேஷனில் வந்து கலர் பேப்பர்லாம் பறந்துருக்கும், அதில் வந்து இசோக்கு கால் வச்சு புதக்குன்னு விழுந்திருப்பான் அந்த கடுப்பில். ஸோ அதை வந்து இந்த இடத்துல காமிச்சிக்கிட்டு இருக்காங்க. பார்க் வந்து இன்னும் கண்டினியூ பண்ணிக்கிட்டு இருக்கான். இந்த பிளேயர்ஸோட பேட்டில் எல்லாமே வந்து ப்ரிப்பரேஷன்லாம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அது போக நான் ஒரே ஒரு விஷயத்துக்கு முன்னாடி தான் அசிஸ்டட் பண்ணோம் அப்படின்னு பார்க் வந்து
பேக்ரவுண்டில் பேசிக்கிட்டு இருக்கும்போது சைட் பை சைடாக நம்ம ஹீரோ காமிச்சிக்கிட்டு இருக்கான். என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோட அந்த எக்ஸ்கிரேட் சம்மன் இருக்கும்ல, இந்த சம்மன் வேறு யார்ட்டுமே இருக்காது. அதுதான் நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். இதை வந்து நம்ம ரிவீல் பண்ணணுமா, இது ஓகே தானா? அப்போ நம்ம ஹீரோ யோசிச்சுக்கிட்டு இருக்கான். ஏன்னா யார்ட்டுமே இந்த மாதிரி ஒன்று வந்து ரெகனைஸே பண்ணாத மாதிரி ஒரு சம்மன் தான் நம்ம ஹீரோட்ட இருக்குது. அதை பார்த்தா நம்ம ஹீரோ யோசிச்சுக்கிட்டு இருக்கான். ஸோ இதை தான் நம்ம பார்க்க யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ வந்து அந்த எக்ஸ்கிரேட் ரேங்கை வந்து கொண்டு வந்தானா இந்த மாதிரி நம்ம ஹீரோ ஜெயிக்கிறதுக்கு ஹை ப்ராபிலிட்டி இருக்குது, ஏன் ரேங்க் 1ஓட வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு வந்து இந்த பார்க் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா பார்க்குக்கு எப்படி தெரியும்னு பார்த்தீங்கன்னா, இந்த பார்க் வந்து இந்த ஹீரோவோட அந்த குரூப்பில் இருக்கிற ஒரு கம்யூனிட்டி தான். ஸோ அந்த குரூப்பில் இருக்கிற எல்லாத்துக்கும் தெரியும் நம்ம ஹீரோ தான் வந்து பார்க்கு. ஸோ நம்ம ஹீரோட்ட வந்து இந்த எக்ஸ்கிரேட் சம்மன் எப்படி இருக்குன்னு பார்க்குக்கு தெரியும்னு கேட்டிங்கன்னா அது எனக்கு தெரியல. ஏன்னா அது வந்து இங்கே ரிவீல் பண்ணல. மேபி நம்ம பார்க் வந்து இந்த ஹீரோட அந்த கில்டில் இருக்கிற காரணத்தினால மேபி தெரியும்னு நினைக்கிறேன். அப்படி இருந்தாலும் நம்ம ஹீரோட அந்த பேர் வந்து ஜினு கார்டன் தான் இருக்குது. ஸோ அது என்னன்னு தெரியல. அது ஃபியூச்சரில் வந்துச்சுன்னா நான் அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அப்போ இந்த சரி நம்ம ஹீரோ வந்து சரி பரவாயில்ல, இதுக்கு மேலே அதை நான் ஒழிச்சு வைக்கிறதுக்கு எந்த தேவையும் இல்லை, ஏன்னா ஸ்ட்ராங் ஆகிட்டேனே, இதுக்கு மேலே நான் இதுக்கு ஃபோல்ட் பண்ணோம். அப்போ நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். ஏன்னா ஜியா வந்து நம்ம ஹீரோட ஃபேமிலியை காப்பாற்றுறேன்னு சொல்லிட்டாங்க. அது போக நம்ம ஹீரோவும் இன்னும் நல்லா ஸ்ட்ராங் ஆகிட்டான். ஸோ இதுக்கு மேலே நம்ம ஹீரோ வந்து இந்த எக்ஸ்கிரேட் சாமனை எல்லாத்தையும் வந்து வெளியே ரிவீல் பண்ண போகிறான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போது ஜீனு உன்னைய பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு ஜீனு அப்படின்னு வந்து நம்ம பார்க் வந்து ஓடி வந்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ இதெல்லாம் பார்த்துட்டு என்னடா இது ஜேஜாவு மாதிரி இருக்குன்னு பார்த்துக்கிட்டு இருக்கா. ஏன்னா நீங்கள் ப்ரீவியஸ் எபிசோடுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இதே மாதிரி அந்த பார்க் ஓடி வந்துட்டு இருந்திருப்பான். பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, எப்படி இருக்க, நல்லா இருக்கியா அப்படின்னு பார்க் கேட்கும்போது நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு வந்து நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்கேன். அது போக ரொம்ப ரொம்ப நன்றி உனக்கு, ஏன்னா நீ வந்து என் கூட வரேன்னு சொன்னனால இந்த நேஷனல் டீம் வந்து எல்லாமே எனக்கு கீழே வந்து ஸ்பான்சர்ஷிப்பாக இருக்காங்க. இப்போ நான் சொல்கிறதா அவங்க கேட்பாங்க, அந்த மாதிரி இருக்கு அப்படின்னு வந்து இந்த சார் பார்க் சொல்லிட்டு இருக்காங்களா. நம்ம ஹீரோ வந்து அதெல்லாம் நான் ஜியாட்டேருந்து கேட்டேன். இது போக நான் என்ன கேள்விப்பட்டேன், இந்த மாதிரி நீங்கள் என்கிட்ட பெரிய பெட் பண்ணியிருக்கீங்களாமே, நான் தான் வந்து அதிகமாக வருவேன்னு அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது இந்த சார் நம்ம பார்க் வந்து என்னை மன்னிச்சிரு, ஆக்சுவலாக உன்னை நான் இந்த மாதிரி ப்ரெஷரில் பொண்ணு நான் எதிர்பார்க்கல, ஏன்னா என் ஏஜை வச்சுக்கிட்டு இப்படி ஆக்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இல்லை நீங்கள் நல்லா தான் பண்ணீங்க. அப்போ நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். என்னது அப்புறம் இந்த மாதிரி என் மேலே நம்பிக்கை வைக்கணும்னா அதுக்கு ஒரு இது இருக்குல்ல, சும்மா யார் மேலேயும் வந்து இந்த மாதிரி நம்பிக்கை வைக்க முடியாதுல்ல. அப்போ நம்ம ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்போ நம்ம ஹீரோ என்ன மனசில் நினைக்கிறான்னா, இந்த மாதிரி ஒருத்தவங்க நம்ம மேலே நம்பிக்கை வச்சா அதுக்கு நம்ம நம்பிக்கை மூலமாக தான் ரீபே பண்ணணும் வித் ஆனஸ்டோட அப்படின்னு ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கும்போது, ஆனால் நான் கண்டிப்பாக ஒரு விஷயத்த சொல்கிறேன், எந்த ஆப்போனண்ட்டாக இருந்தாலும் நான் கண்டிப்பாக தோக்க மாட்டேன் அப்படின்னு ஹீரோ மனசில் நினச்சிக்கிட்டு இருக்கான். அப்படி நினச்சிக்கிட்டு இருக்கும்போது இன்னொரு சைடு பார்த்தா நம்ம ஹீரோவும் பார்க்கும் ஒரு இடத்துல வந்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோ வந்து இந்த இடத்துல அதிகமான அப்ளிகேஷன் இருக்கோ அப்போ நம்ம ஹீரோ கேட்கும்போது, ஆக்சுவலாக இந்த இடத்துல அப்ளிகேஷனோட இந்த இடத்துல பீப்புள் வந்து அவங்களோட பெஸ்ட் பிளேயர்ஸ் வந்து பார்க்க வந்திருக்காங்க நம்ம பார்க் சொல்லிட்டு இருக்காங்க. அங்கே பட்சத்தில் இதுக்கெல்லாம் காரணம் வந்து இந்த சீட் டிக்கெட் தான் அப்படின்னு வந்து பார்க் சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோக்கு சீட் டிக்கெட்டா அப்படின்னு என்னன்னு கேட்டால், ஆமாம் இந்த இடத்துல மொத்தம் வந்து 50 சீட் டிக்கெட் இருக்குன்னு நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா 30 டிக்கெட் வந்து இந்த ரேங்க்லேயே வந்துடும். அதாவது இந்த வேர்ல்டு வைடில் இருப்பாங்கல்ல, அதில் ஃபஸ்ட்டு 30 இருக்கிறவங்களுக்கு அந்த ரேங்க் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து அவங்கள எலிஜிபிள் ஆயிரும். ஆனால் மிச்சம் 20 இருக்கும்ல, அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 10 டிக்கெட் வந்து இந்த பெரிய பெரிய கில்டெல்லாம் இருக்கும்ல, அந்த கில்டில் ஒரு கில்டுக்கு ஒரு டோக்கன் மாதிரி கொடுப்பாங்க, அதாவது இந்த பார்ட்டிசிபேட் பண்ணுறது. அப்படி மிச்சம் 10 பார்த்தீங்கன்னா இந்த ஹெட் குவார்ட்டர்ஸ் இருப்பாங்களே, அதில் வந்து ஒரு ஹெட் குவார்ட்டர்ஸ்லேயும் வந்து ஒன்று கொடுப்பாங்க. அதாவது ஒரு காங்கிரஸ் மேன் கீழே, அதாவது நம்ம பார்க் இருக்காங்க, நம்ம பார்க் கீழே வந்து ஒரே ஒரு ஆள் தான் எலிஜிபிளாக வர முடியும். அப்போது பார்க் இங்கே தான் இருக்கியா அப்படின்னு ஒரு வாய்ஸ் வரும்போது இங்கிட்ட பார்க்கும் நம்ம ஹீரோ திரும்பி பார்க்கலாம், யாரை கூப்பிட்றது பார்த்தா அந்த இசோக்கு வந்துகிட்டு இருக்கா. அவன் வந்து என்ன சொல்கிறான்னா, பால்ஜினு நீ எங்கே இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்கோம். பின்னாடி ஒரு 2 பேர் வந்து இந்த இசோக்கோட வந்துகிட்டு இருக்காங்க. அப்போ அந்த பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம், என் பேர் தான் இசோக்கு, நான் வந்து இந்த ஹெட் குவார்ட்டர்ஸ்லேருந்து வந்திருக்கேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கோம். நம்ம ஹீரோ அப்படியா, என் பேர் தான் பால்ஜினு நம்ம ஹீரோ வந்து ஃபார்முலா கிரீட்டிங் பண்ணிட்டு இருக்கான். பக்கத்தில் பார்க்கு தான் கடுப்பாக இருக்குது, அப்படியே விட்டா வந்து இசோக்கை பிடிச்சி கடிச்சு வச்சிடும் அந்த மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கான். அது போக உன்னை பற்றி நல்லா கேள்விப்பட்டிருக்கேன், நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி நீ கொஞ்சம் ஆன்சமாக தான் இருக்கா, இந்த ஸ்க்ரீனில் பார்த்ததோட நேரில் நல்லா தான் இருக்க அப்படின்னு வந்து இந்த இசோக்கு சொல்லிக்கிட்டு இருக்கான். அது போக இந்த இதில் நீ சும்மா எக்ஸ்பீரியன்ஸுக்காக தானே வந்திருக்க, அது போக உனக்கு அது எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா தான் கிடைக்கும், நான் வந்து உனக்கு வாழ்த்துறேன் அப்படின்னு வந்து சொல்லிக்கிட்டு இருக்கான். இந்த இடத்துல வந்து நம்ம ஹீரோ கண்டிப்பாக ஜெயிக்க மாட்டான், சும்மா வந்திருக்கா அந்த மாதிரி வந்து நம்ம ஹீரோ வந்து ப்ரொவொகேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா உடம்புல அப்படியே நரம் பிடிச்சிக்கிட்டு இருக்கு, அதாவது கடுப்பாகிட்டு இருக்கான். எக்ஸ்பீரியன்ஸா இவனோட வாய்ஸ் வேணால் பொலைட்டாக இருக்குது, ஆனால் இவன் கண்டிப்பாக என்னை வந்து கீழே வச்சு தான் பார்த்துக்கிட்டு இருக்கான் அப்படின்னு வந்து நம்ம ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கா. அது போக வந்து அவன் பேசுகிற கூட அதை ஹைட் பண்ண மாட்டான்ல, அப்பட்டமாக தெரியுது இவன் வந்து என்னை இலக்கரமாக பேசுறது அப்படின்னு ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கான். அது போக பின்னாடி இருக்காங்க நாங்கள் 2 பேரும், அவங்க என்கிட்ட க்ரீட் பண்ணுறது கூட ரெடியாக இல்லை, அவங்க என்ன இப்படி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோ யோசிச்சுக்கிட்டு இருக்கேன், இதுக்குள்ளே இறங்கிறாதரா பர்ஜின்னும் இந்த மாதிரி ப்ரொவொகேஷன்லாம் நீ எத்தனை பார்த்துருப்ப, இதெல்லாம் போயிடாத. அப்போ நம்ம ஹீரோ வந்து அப்படியே வெளியே ஆக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கான், அதாவது பிஸ்னஸ் மைல்னு சொல்லிட்டு அப்படியா அது எனக்கு ரொம்ப உதவியாக இருக்கும்
அப்படின்னு வந்து நம்ம ஹீரோ வந்து சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்படி சொல்லிக்கிட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோவும் பார்க்கு வெளியே போயிட்டு இருக்காங்க. அப்படி போயிட்டு இருக்கும்போது ஏய் நீங்கள் அவனை பார்த்தல அப்படின்னு அந்த இசோக்கு சொல்லிட்டு இருக்கான். பின்னாடி 2 பேரும் வந்து நாங்கள் பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து இந்த குவாலிஃபிகேஷன் ரவுண்டில் வந்து அவனை தான் எலிமினேட் பண்ணோம் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இந்த இடத்துல நம்ம ஹீரோக்கு வந்து ஸ்கெட்ச் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அவனை எலிமினேட் பண்ணிருங்க, அது போக நீங்கள் கண்டிப்பாக அதில் குவாலிஃபைட் பண்ணிருங்க. குவாலிஃபைட் பண்ணிட்டு இந்த வருஷத்தில் வந்து பெரிய ரிவார்டை வந்து நம்ம ஜெயிக்கிறோம். அப்படி ஜெயிச்சதுக்கு அடுத்து இந்த பார்க்கோட மூஞ்சியை நான் பார்க்கணுமே, அப்போதான் எனக்கு இருக்கு பெரிய ரிவார்டு அப்படி இந்த சைடு இசோக்கு சொல்லிக்கிட்டு இருக்கா. இன்னொரு சைடு பார்க்கும்போது இந்த இருக்க மக்கள்லாம் வந்து பிளேயர்ஸ் மேலே பெட் பண்ணுவாங்களா அப்போ நம்ம ஹீரோ கேட்டுட்டு இருக்காங்க. ஆமாம் பண்ணுவாங்க, அது போக அது உனக்கு கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்குமா அப்படின்னு நம்ம பார்க் வந்து கேட்டுட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த மாதிரி நம்ம ஹீரோ வந்து ஒரு பந்தய குதிரை மாதிரி வச்சுக்கிட்டு இருக்கணுமா, அப்படி நம்ம ஹீரோ அப்படி கவலைப்படுவானா அப்படின்னு நம்ம பார்க் வந்து நினச்சிக்கிட்டு இருக்கா. ஏன்னா இதுக்கெல்லாம் காரணம் நான் தானே ஹீரோ இதுக்குள்ளே கூட்டிகிட்டு வந்தேன் அப்பெல்லாம் ரொம்ப கில்ட்டியாக ரொம்ப இதாக பேசிக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ இல்லை கவலைப்படாதீங்க, நான் ஒன்றும் அதை அப்படிலாம் நினைக்க மாட்டேன் அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். அது போக நம்ம ஹீரோ அந்த சைடு திரும்பி பார்த்துட்டு என்ன நினச்சிக்கிட்டு இருக்கானா, ஆக்சுவலாக இங்கே இருக்க எல்லாரும் வந்து என்னை கீழே வச்சு தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா வந்து நான் இந்த இடத்துல ரேங்கர் இல்லைன்னு, சரி அதை ஃபுல் பவரை இந்த இடத்துல நான் காமிச்சிடலாமா அப்படின்னு ஹீரோ நினச்சிட்டு இருக்கோம். அந்த நேஷனல் டீம் குவாலிஃபிகேஷன் வந்து அப்டேட் ஆக போகுது, இன்னும் 10 செகண்ட் அப்டேட் ஆக போகுதுன்னு காமிச்சிட்டு இருக்காங்க. எல்லாரும் இங்கே செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோ வந்து இந்த இடத்துல காமிக்கிறேன் நான் யாருன்னு அப்படின்னு திரும்பி சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதோட இந்த சாப்டர் முடியுது. ஸோ இதெல்லாம் இந்த 2 சாப்டர் தான் வந்திருக்கு. இதுக்கு அடுத்து வந்துச்சுன்னா நான் அப்டேட் பண்ணிட்டே இருக்கேன். ஸோ பை கைஸ், இன்னொன்று ஒரு வீடியோவை பார்ப்போம்.